ஹலோ மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐம் டே குக்கர் அண்ட் ஐம் யுவர் குக்கடா. இன்றைக்கி வந்து நம்ம எந்த பார்க்க போகிறோம்னா அரேஞ்ச் மேரேஜ் வித் மை ப்ரொஃபஸர் பார்ட் 19 லாஸ்ட் பார்ட் எதுலேருந்து விட்டுருப்போம்னா நம்ம ஜிம்மினுக்கும் நம்ம சுகாக்கும் வந்து மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லா ப்ராப்ளமும் ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக போயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒயனுக்கும் ஹோபிக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து ஜிகேவை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது வரைக்கும் தானே லாஸ்ட் பார்ட் நம்ம விட்டுருந்தோம். இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஓகேடா, வாங்க ஸ்டடிக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்மளோட கல்ச்சுரல்ஸ் எல்லா ப்ரோக்ராமும் முடிஞ்சிச்சுடா. அப்புறம் ஸ்டடி லீவ் விட்டுருக்காங்க ஒரு 1 மந்த் பக்கத்தால். இப்போ நம்ம பார்த்தோம்னா டீயோட வீட் சைடில் பார்க்கலாம். போதும் போதும் டெய்லி இங்கே பாரு, இத்தனை தான் இருக்குது, கொஞ்சம் தான், அவ்வளோதான் சாப்பிட்றேன், சரியா, இந்த வாட்டா சாப்பிட்றேன் அப்படிங்கும்போது சொல்லிட்டு ஆப்பிள் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் அப்படியே ஊட்டி விட்டுட்ருக்காங்க. டேவா இப்படி பார்த்து பொழிஞ்சிட்ருக்காங்க. ஜெகி வந்துட்டு போடா, என்னால் இதுக்கு மேலே முடியாது, அம்மா இங்கே பாருங்கம்மா இவன் நீ டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஜெகி வந்துட்டு கீழே போகிறாங்க. கீழே பார்த்தோம்னா மிஸ்ஸஸ் கிம் இருந்துகிட்ருப்பாங்க. டேய் எதுக்கு என் பையனை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கேன்? அம்மா நான் டார்ச்சர்லாம் ஒன்றும் பண்ணல, பாரும்மா ஹெல்த்தாகவே இல்லைம்மா, அடிக்கடி ரொம்ப வீக்காகிடுறம்மா, இந்த சாப்பிட சொல்லுங்கள், டாக்டர் வேறு சொல்லியிருக்காங்க. டாக்டர்னா யார், சுகா தானே சொன்னான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் வந்து சொன்னான், இந்த டான்ஸ் ப்ராக்டிஸில் எடுத்துருக்கிறதுனால ஏதோ அவனுக்கு ரொம்ப எனர்ஜி போயிருக்குமாம்மா, அதனால் ஸ்ட்ராங்கான ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட சொன்னான், ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ்லாம், அதனால் இவனை சாப்பிட சொல்லுவேன். ஜங்குக் வாடா இருந்தா சாப்பிட்ரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்காங்க. ஜங்குக் வந்துட்டு அப்படியே போட சாப்பிட மாட்டேன் சொல்லிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அப்பா இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு இது பண்ணுறாங்க. அப்படி ஜங்குக்காக நின்றுறாங்க. இருந்துட்டு பின்னாடி நின்றுறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு அப்பா இங்கே பாருங்கப்பா, சும்மா இந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட சொல்லி டார்ச்சர் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்க அப்பா ஏன்டா இப்படி போட்டு பையனை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கா, கம்முனு வேலையை பார்த்துட்டு போடா, உனக்கு காலேஜ் என்ன ஸ்டூடெண்ட்ஸுக்கு தானே லீவு, உனக்கு காலேஜ் இருக்குது தானே ஆஃப் டே போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி துரத்தி விட்றாங்க. அவங்களாம் இருந்துட்டு என் ஹஸ்பண்டு நான் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறேன், நீங்கள் இதில் இடையில வராதிங்க போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜங்கோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அவங்க அப்பாவா ஏன்டி இப்போ இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாகிட்ட கேட்குறாங்க. அவங்க அம்மாவா அவங்க அப்பா டாக்டருக்கு கீழே இருக்குது நல்ல வரைக்கும் பார்த்துட்டாங்க. அவனுக்கு கூட தெரியுது கட்டிட்டு வந்தவங்கள எப்படி பார்த்துக்கணும், உன் கூடையெல்லாம் இவ்வளோ வருஷம் வந்து போயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களாம் அப்படியே கழிச்சிட்டு போகிறாங்க. என்னடி நானே ஒரு காலத்தில் இந்த மாதிரி பின்னாடி சுற்றிட்டு இருந்தவன் தான், ஆனால் இப்போ சுற்றுறது இல்லையில போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்க அம்மா இருந்துட்டு போயிடுறாங்க. அவங்க அப்பாவா இருக்கிறதுக்கு இந்த வீட்டில் நம்மளுக்கு மான மரியாதைலாம் போகுது போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே ஒர்க்குக்கு கிளம்பிடுறாங்க. இங்கே இருந்துட்டு ஃபுல்லுமே ஊட்டி முடிச்சிட்டாங்க. டேட்டே எனக்கு பாடுறா வாமிட் வர மாதிரி இருக்குடா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க. அப்போ டேவா அது எதுவும் நான் இல்லை, அவ்வளோதான், இதெல்லாம் சாப்பிட்டா ஹெல்த்தி ஆகிடுச்சு, அப்புறம் ஒன்றே ஒரு 2 hours கழிச்சு மறுபடியும் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்றேன். போடா நான் இன்னும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தாங்கிட்டு இருக்கேன், போடா என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே இருந்துட்டு எழுந்திரிச்சு போயிடுறாங்க. இருந்துட்டு வச்சுட்டு அப்புறம் அவங்க வந்துட்டு காலேஜுக்கு கிளம்புறாங்க. ஓகேவா, ஜேகே இருந்துட்டு அப்படியே முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 2 hours அப்புறம் மறுபடியும் கால் வருது. ஜேகே இருந்துட்டு சொல்லுத்தையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னடா தூங்கிட்டு இருக்கியா? தூங்குறவனை எழுப்பி விட்டு தூங்கிட்டு இருக்கியாண்ணா? சரி ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு தான் கேட்குறதுக்காக கால் பண்ணேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். போய் சொல்லாதான். உண்மையாலுமே சாப்பிட்டுன்னா விடுற, என்னால் முடியல. சரி ஒன்றே 1 hour தான், நான் வந்துடுவேன், சரியா? சரி அது வரைக்கும் நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணுறான். ஏன்னா அது வரைக்கும் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறதா, இவன் வந்து என்ன பண்ண போகிறான்? போடா மறுபடியும் இங்கேயும் ஃப்ரூட்ஸ்லாம் ஊட்டினானா அவ்வளோதான், என்னால் முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க. இப்போலாம் ஒர்க்லாம் அப்படியே 1 hour முடிச்சுட்டு இருந்துட்டு வராங்க. டைம் பார்த்தோம்னா இப்போவே 4 ஆகிடுது. ஏன்னா அவங்க ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி தான் போயிருப்பாங்க. இப்போ 4 ஆகிடுது. இப்போ அப்படியே இருந்துட்டு ஓகேம்மா நான் மேலே போகிறேன், எனக்கு ஜூஸ் மட்டும் அப்படியே மேட்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க அம்மாவும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் பாருங்க. அவங்க மெய்டு வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. டேவா அப்படியே மேலே டக்குன்னு போயிடுறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ டேவை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்குக் அவ்வளோ அழகாக க்யூட்டாக பண்ணி மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. டேவா அதை பார்த்துட்டு அவ்வளோ அவர் பாக்ஸி ஸ்மெல் பண்ணுறாரு. அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. அவர் வந்துட்டு அப்படியே வராரு. வந்து ஜேக்கோட ஃபோர்ஹெட்டை அப்படியே தொட்டு பார்க்குறாரு. அப்படியே ஹேர்லாம் பேட்ச் பண்ணுறாரு. இப்போ அப்படியே
பெண்ட் ஆகி அழகாக லிப்ஸில் அழகாக அழகான ஒரு லைட்டான கிஸ் வைக்கிறாரு. வச்சுட்டு அவர் படுக்க ரெடியாகிறதுக்கு போயிடுறாரு. இப்போ ஜங்குக் அப்படியே லைட்டாக கண்ணை முடிச்சு பார்க்குறாரு. பார்த்தா பாத்ரூம்லேருந்து சவுண்டு வருது. வந்துட்டானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் கண்ணெல்லாம் இது பண்ணிட்டு பார்க்குறாரு ஜங்குக்கு. அப்படியே இருந்துட்டு வெளியே வராரு. வந்துட்டு ஜங்குக்கு பார்க்குறாரு. ஜங்குக்கா ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. படிக்காமல் என்ன பண்ணிகிட்ருக்கா? என்ன படிக்கிறதா? இன்னும் 1 மாதம் இருக்குது. நான்லாம் கடைசி ஒரு வாரத்தில் உட்காந்து படிச்சுப்பேன். ஐயோ அது வரைக்கும் நல்லா ஃப்ரீயாக இருப்பான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உட்காடுறாரு. ஏன்னா ஃப்ரீயாக இருப்பியா? சார் 1 வீக்கில் எல்லாம் படிச்சிருவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. யாருன்னு நினச்சேன், நான் டாப்பர் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே காலர் எடுத்து விட்றாங்க. அப்போனா உன்னை டிஸ்ட்ராக்ஷன்லாம் எதுவும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாட்டியான டோனில் கேட்குறாரு. ஜங்குக்கு வந்துட்டு என்னையெல்லாம் எதுவுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணாது, நல்லா அப்படியே ஃபுல் ஃபோக்கஸ்டாக அந்த 1 வீக் உட்காந்து படிப்பேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே ஒரு ஸ்மிர்க் அப்படியே தேவோட ஃபேஸில் வருது. ஓகே, ஹெல்த்தான ஜூஸ்லாம் குடிச்சிட்டியாடா? அம்மா கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ தான் குடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவராக உட்காந்துட்டு ஃபோனையும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ போய் அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஜங்கு வந்துட்டு பார்க்குறாங்க. இருந்துட்டு அப்படியே ட்ரெஸ்ஸு கபோர்டுக்கு போகிறாரு. பட் அங்கே ட்ரெஸ் எடுக்காமல் அப்படியே அங்கேருந்து ஜங்குக்கு ஒரு செடியூசிவான லுக்கில் பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை நோட்டீஸ் பண்ணல. இப்போ என்ன யாரோ பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே தான் அந்த டார்க்கான ஐஸை வச்சு லஸ்ட்ஃபுல்லான ஐஸை வச்சு பார்த்துட்ருக்காங்க. என்ன பண்ணுறா? போய் ட்ரெஸ் மாற்றுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே கீழே குமிஞ்சிக்கிறாங்க. ஜெக்கிக்கா சீக்கில் அப்படியே பிங்க் ஆகுது. இப்போ இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி வராங்க. ஜெயிக்கா போய் ட்ரெஸ்ஸை மாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கீழே தலையை குமிஞ்சிட்டு செல்லு பார்த்துட்ருக்காங்க. ஏன் ட்ரெஸ் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ பக்கத்தில் உட்காடுறாங்க. ஏன் ட்ரெஸ்ஸை மாற்றணும்னா, நீ இப்போ குளிச்சுட்டு வந்திருக்க, ட்ரெஸ் மாற்ற படுத்துங்க. என்ன தூங்குறதா? உன்னை தான் எதுவும் டிஸ்ட்ராக்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டேல. நானும் சரி கொஞ்சம் எக்ஸாம் டைம் வரைக்கும் வேண்டான்னு பார்த்தேன். என் ஹஸ்பண்ட் தான் எதுக்குமே டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டானே, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஜங்குக்கு மேலே ஓவராகிறாங்க. ஜங்குக்கு அப்படியே ட்ராஸ் அதுக்குன்னு நான் செல்லாம் யூஸ் பண்ணுறது தான் சொன்னேன், நீ என்ன பண்ண போகிறப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி தள்ளி விட்றாங்க. பண்ணலான்லாம் சொன்னால் அப்படிலாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே 2 ஹேண்டையுமே அப்படியே மேலே பிடிச்சிடுறாங்க. 1 ஹேண்டால் ஹெட் மேலே பின் பண்ணிடுறாங்க. அப்படியே ஜேகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இருந்துட்டு உனக்கு வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி ஒரு ஐஸோடு பார்க்குறாங்க. வேண்டாம் நான் சொல்லுவார். அப்படியே பாஞ்சு போய் அப்படியே ஜேகே இருந்துட்டு டேவோட லிப்ஸை கேப்சர் பண்ணுறாரு. டேவா அப்படியே சிரிச்சுட்டு அவர் அந்த கிஸ்ஸை டீப்பர் ஆக்குறாரு. அப்படியே 2 பேர்த்துக்குள்ளே அழகாக ஹாட்டாக மைல்டாக எல்லாமே கலந்த மாதிரி அப்படியே போகுதுடா. ஓகே, நான் டிஸ்கிரைப் பண்ணுவேன். பட் மறுபடியும் என் சேனல் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா அவ்வளோதான், நெஞ்சு வலி வந்துடும். அதனால போதும் இதோடைய. ஓகேவாடா, வாங்க அப்படியே நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 2 டேஸ் போயிடுச்சு. என்னால் முடியல. ஏன்டா காலேஜ் விட்டுட்டு வந்ததுலேருந்து சும்மா என்ன இது பண்ணுறேன், என்னால் முடியல, நான் படிக்கணும்னு சொல்கிறாங்க. நீ தான் டிஸ்ட்ராக்ட் ஆகாதுன்னு சொன்னேல, வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இன்றைக்கி இதோட 3rd ரவுண்டு போகுது. ஜங்குக்கா முடியல அப்படியே மூச்சு வாங்கிட்டு ஜிகே இருந்துட்டு டேவை பார்க்குறாங்க. ஏன்டா எப்படி பார்க்குறேன், இன்னொரு ரவுண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் ஓவர் ஆகுறாங்க. இப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம். 2 டேஸாக ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்கேன், நான் தெரியாமல் சொல்லிட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகுறேன்ட்டு நான் படிக்க ஆரம்பிக்கணும். சரி, எனக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் நான் வயன்கிட்டையும் ஜிமின்கிட்டையும் பேசிட்டேன். அதனால் நாளையிலேருந்து நாங்கள் குரூப் ஸ்டடி பண்ண போகிறோம், சரியா? அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், விட்டுருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே டேவை சிரிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் படுக்கிறாங்க. அப்படியே ஜிகேவை அவரோட பேர் பாடியில் அப்படியே போட்டு ஜஸ்ட்டோட ஹக் பண்ணிவிட்டு படுத்து தூங்குறாரு. இங்கே ஜங்குக்கு அப்படியே கோவமாக நாட்டியான க்யூட்டான கோவம் இருக்கும்ல, அந்த மாதிரி கோவப்பட்டு அப்படியே அவங்க நெக்கில் ஃபேஸ் வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்குறாங்க. இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. குரூப் ஸ்டடிக்கான டைம் வந்துருச்சு. அதனால் ஜேகே வீட்டில் இருப்பாரா? நான் ஜிமின் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறேங்க. ஜிமின் ஒயன் அங்கே கூப்பிட்டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒயனோட வீட்டுக்கு இப்போ அவங்க 2 பேரும் போகிறாங்க. பையனா வாழ்வே மாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த 2 நாள் இல்லை 4 நாளாக அவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க.
இப்போ அப்படியே அவங்க 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே உள்ள வராங்க. ஹலோ ஆன்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்ம வயனோட அம்மா வந்துட்டு இது பண்ணுறாங்க. வயனோட அம்மாவா, வாங்கடா எப்படி இருக்கீங்க? ஐயோ உங்களெல்லாம் ஃபோனில் பார்த்ததோட பேசுனதோட சரி இப்போ தான் பார்க்குறேன். ஏன் வீட்டுக்கெலாம் உங்களுக்கு வழி தெரியாதா? ஏன் வர முடியாதா? அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜேகேன்ட்டு உங்கள் பொண்ணு ஒரு நாளாச்சும் எங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடும்னு நினச்சிருக்காள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமினா, ஆமாம் ஆமாம், அவள் என்னென்ன வேலை பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா ஆன்ட்டி? உங்கள் பொண்ணு இருக்காளே சரி எனக்கு கேடி அவள் அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. அப்படியே ஜிமினா, உங்கள் பொண்ணை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அந்த அந்த யூங்கி அவனோட அண்ணன் சொல்லிட்டு என்கிட்ட ஒரு டைம் கூட சொல்லலை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மேலே வந்துட்டு டே போதுண்டா, இன்னும் எத்தனை நாள்டா அதையவே பிடிச்சிட்டு தங்க போகிறேன், 4 நாள் ஆச்சுடா, இதையவே கேட்டு என் காது புளிச்சிருச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே வராங்க. அவங்க அம்மாவை பத்திரிச்சுட்டு, ஏன்டே இப்படி பண்ணுற? நம்ம வீட்டுக்கு வரப்போகிற மருமகனே இப்படி கஷ்டப்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படியே ஜிமினுக்கா ப்ளஷ் ஆயிடுது. போதுண்டா ஓவராக வைக்கப்படாது, அப்புறம் நாத்தனார் நான் தான் இருக்கேன் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னத்தை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேங்க. உனக்கு தெரியாதா என்னென்ன கொடுமையெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு? நான் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் என்னை அப்படியே பிரின்சஸ் மாதிரி எல்லோரும் தாங்குவாங்க, அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெண்பாட்டுக்கா பேசிக்கிட்டே போகிறாங்க. அவங்க அம்மாவா, அதெல்லாம் கனவை கண்டுட்டே இரு, ஜிமின் இந்த வீட்டுக்கு வரும்போது நீ இந்த வீட்டிலே இருக்க மாட்டே, உன்னை கல்யாணம் பண்ணி துரத்தி விட்டுருவோம் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினா போட்டு விழுந்து சிரிக்கிறாங்க. ஜெக்க வந்தால் சிரிச்சிருக்காங்க. வயனோ அப்படியே 2 கையும் இடுப்பில் வச்சுட்டு, அம்மா எப்போ பார்த்தாலும் என்ன கிட்டே வந்துட்டுருக்கா இருக்குது உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவங்க 2 பேர்த்தையும் ட்ராக் பண்ணி அப்படியே ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவங்க அம்மாவா, ஐயோ விளையாட்டு பிள்ளை, இனி வேற என் பொண்ணுக்கு வேறு கல்யாணம் பண்ணிடுவோணுமா, அச்சோ இது வேறு எப்போதான் அவகிட்ட பேசுகிறதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவை அப்படியே பேசிட்டு போயிடுறாங்க. ஐயா அவங்க 3 பேர்த்தையும் உள்ள ஒருத்தர், ஏன்டா வீட்டுக்கு வந்தது வராதுமா, சும்மா ஏன்டா எங்கள் அம்மா கிட்ட என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், முதல்ல எனக்கு இந்த வீட்டில் நல்ல மரியாதை, இனிமேல் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும்டி நீ எப்படிப்பட்ட கேடின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் கொட்டிட்டு அப்படியே போய் உட்காடுறாங்க. கொட்டுற இருக்குதுடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பல்ல கட்டிக்கிறாங்க. அப்படியே ஜிமினா, இருக்குதான் வா படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் கூப்பிட்றாங்க. வயனா, என்ன படிக்கலாமா? நான் உங்களை சும்மா ஃபன் பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்டேன், படிக்கிறதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி படிச்சுக்கலாம் விட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ அசால்ட்டாக இருக்காங்க இவங்கயா. அப்படி தானா, அதாண்டி நானும் நினச்சேன், இங்கே நீ இது படிக்க தான் கூப்பிட்ருப்பியான்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உட்காடுறாங்க. ஆமாம் ஜேகே, நான் படிக்கிறதுலாம் கூப்பிடல, வீடியோ கேம் புதுசாக ப்ளே ஸ்டேஷன் வாங்கியிருக்கேன், வா விளையாடலாம் ஜாலியாக இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் ப்ளே ஸ்டேஷன் நானும் வரேன். நீ தான் படிக்கணும்னு சொன்னி எப்போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வயனும் ஜேகே உட்காந்துட்டு விளையாண்டுருக்காங்க. ஜிமினா அப்படியே பவுட் பண்ணிவிட்டு அப்படியே கோவத்தில் பார்த்துருக்காங்க. எனக்கா கொடுக்க மாட்டேன் இருக்குது பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எனக்கா கொடுக்க மாட்டேன் இருக்குது பாரு அம்மா அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்றாங்க. பார்த்தா ஜிமினோட ஃப்யூச்சர் மதுரையிலாம் என்னோட அம்மா இருந்துட்டு வராங்க. அவங்க வந்துட்டு என்னப்பா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டோருக்கு வெளியே இருந்து நாக் பண்ணிட்டு கேட்குறாங்க. ஜிமினா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போய் ஓப்பன் பண்ணிவிட்டு, பாருங்கம்மா படிக்க கூப்பிட்டு இப்படி ப்ளே ஸ்டேஷன் வச்சு விளையாண்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அம்மாவை அப்படியே பார்த்து உங்களை முறைக்கிறாங்க. நீங்களா? அம்மா சும்மாம்மா கொஞ்ச நேரம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு ஜக்குக்கு தான் விளையாடலான்னு சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அவங்க அம்மா ஜக்குக்கு போகிறாங்க. ஆண்டி நான் இல்லை இவ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் கை காமிச்சிட்ருக்காங்க. ஜிமினா பின்னாடி நின்றுட்டு சிரிச்சிட்ருக்காங்க. நீங்கள் 2 பேரும் அப்படியே டெத் கிளார் விட்டுட்ருக்கீங்க. அவங்க அம்மா இருந்துட்டு, ஐயோ என்னதான் பிள்ளைகளோ படிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் போட்டு ஜிமினை போட்டு அடிச்சு துவைச்சி எடுக்கிறீங்க, பெட்லாம் உருண்டு சண்டை போட்டுட்ருக்கீங்க. இங்கே இப்படியெல்லாம் கூத்தாக நடந்துகிட்ருக்குது. அப்படியே 1 வீக் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜேகேவே வந்துட்டு அப்படியே நைஸாக கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நல்லா படித்து முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. கேட்டால் நான் படிச்சுக்கிறேன் அதனால் டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லிட்டு தேவையும் நெருங்க விடாமல் அப்படியே பார்த்துக்கிறாரு. இந்த மாதிரி தான் இருந்துட்டு போயிட்டுருக்குது. தேவை இந்த எல்லாம் தெரிஞ்சிச்சு, இருந்தாலும் அவரும் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணியிருப்பாரு. அதனால் அவரும் வந்துட்டு இதெல்லாம் எதுவுமே சீரியஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1 வீக் ஆகுதுடா. ஓகே, இப்போ ஒரு நைட் ஒரு 7 இந்த மாதிரி டைம் இருக்கும். அங்கே இப்போவே டின்னரெல்லாம் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க ஃபேமிலி எல்லாமே ஒன்றா தான் உட்காந்துட்ருக்காங்க. ஜேகே ஜிமின் வந்துட்டு போகிறாங்க ஆண்டி வீட்டுக்குன்னு சொன்னாலும், இல்லை டின்னர் முடிச்சுட்டு ஸ்டே பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேவா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க 2 பேரும். பட் இருந்தாலும் ஸ்டே பண்ணி தான் போகணும், நாளைக்கு வேறு ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்களே என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஃபங்க்ஷனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ அப்படியே சுகா இருந்துட்டு வந்து ஜிமின் பக்கத்தால் உட்கார்றாரு, டைனிங் டேபிள் பக்கத்தில். ஜிமினா 2 ஸ்டெப்பு அப்படியே பின்னாடி தள்ளி போகிறாரு. வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சேர் தள்ளி போட்டு உட்கார்றாரு.
இப்போ ஜிமின் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மூஞ்சி திருப்பியிருக்காங்க. டேய் இத்தனை நாள்டா இன்னும் இது பண்ணுவேன் 10 டேஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கண்ணத்தை கிள்றாரு. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா இருந்துட்டு இது பண்ணுறாங்க. அது ஜங்குக்கு சிரிக்கிறாரு. இவங்க இருந்துட்டு கையெடுத்துடுறாரு. என்னப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன சின்ன பசங்க இருக்கிற இடத்துல என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வயனை பார்க்குறாங்க. வயனா அப்போ ஆமாம்ப்பா பாரு எனக்கு ஒன்றுமே தெரியாது, இவனுக்கு பாரு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, எனக்கும் லவ் கிடைச்சா நல்லா இருக்குமேன்ட்டு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ட்ராமேட்டிக்காக நீங்கள் இருந்துட்டு சொல்கிறீங்க. உங்கள் அப்பா இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தோண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அப்படியே இவங்களோட அப்பா இருந்துட்டு ஒயன் அம்மாவோட பார்க்குறாங்க. ஒயன் அம்மா இருந்துட்டு சரிங்க நில்லுங்க நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒயன் நாளைக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாக ரெடி ஆகிருமா, நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வயன் வந்துட்டு என்னம்மா ஃபங்க்ஷனு, ஏம்மா ஃபங்க்ஷன்லாம் வேண்டாம், நான் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவா அதெல்லாம் ஒன்றுமில்ல நீ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஆண்டி ஃபங்க்ஷனு, ஐ திங்க் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நாட்டியே இருந்துட்டு கேட்குறாங்க. ஜிகே இருந்துட்டு வயனோட அம்மா கிட்ட இப்போ ஜிமின்ட்டு ஆமாம்மா தயவு செஞ்சு இவ்வளோ கல்யாணம் பண்ணி துரத்தி விட்டுருங்க, அப்போ தான் நான் நல்லா சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வயனாக பார்த்து முறைக்கிறாங்க அவங்க 2 பேர்த்தையும். கம்முன்னு இருங்கடா வாய் மூடிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மா இருந்துட்டு அது ஆமாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா எல்லாருமே ஷாக் ஆகிடுறீங்க நீங்கள் 3 பேருமே. அம்மா என்னம்மா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி. ஆமாண்டா நாளைக்கு உன்னை என் பொண்ணு பார்க்க வராங்க, அதனால நீ கொஞ்சம் வீட்டில் இரு, நல்லா நீட்டாக அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வீட்டில் ஓகேவா, நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நாளைக்கு ஜஸ்ட்டு ஒரு என்கேஜ்மெண்ட், சின்ன என்கேஜ்மெண்ட்டாட்ட வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கா ஷாக் ஆகிடுது. அப்படியே நீங்கள் டைனிங் டேபிள் வந்து எழுந்திருக்கீங்க. உங்கள் அப்பா வயன் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்பா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், ஜென்னி இப்போ வந்து எப்படி நீங்கள் இது பேசலாம், எனக்கு ஒன்றும் இப்போ மேரேஜ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்புவாங்க. இவங்க இருந்துட்டு வயன் அம்மா அப்பா எதுவாக இருந்தாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, அந்த பையனை பற்றி நானும் பார்த்தேன், நல்ல பையனாக தான் இருக்கான், சியூவாக இருக்கான், இதை வேறு என்ன வேணும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே நீங்களாம் இவங்க பார்த்து முறைக்கிறீங்க. இவங்க வந்துட்டு என்னடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டா. அப்பா எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜிகேவும் ஜிம்னு வந்துட்டு அப்படியே அவங்க 2 பேர்த்துக்குள்ளே 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. அவங்க அம்மா வந்துட்டு அதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் கேட்டாலாம் ஆடிட்டு இருக்க முடியாது, நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, நாளைக்கே என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம், ஃபேமிலி நல்ல ஃபேமிலி, பையனும் நல்ல பையன், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு வேண்டாம் டேட், அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன், இந்த என்னை மாரி எதுவும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு செம்ம கோவம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே ஜேகே இருந்துட்டு என்னடா இது இல்லை நான் அவளை போய் சமாதானப்படுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே இருந்துட்டு அப்படியே அவங்க பின்னாடி வராங்க. இங்கே ஜிம்மின் இருந்துட்டு அப்படியே அந்த ஃபேமிலி கூட உட்காந்துட்ருக்காங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் கேஷுவலாக எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்ருக்காங்க. இவங்க பார்த்துட்டு டே யூங்கி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க இருந்துட்டு வராங்க. என்னடா இது உனக்கு தான் தெரியுமில்ல அவன் ஜியோவை லவ் பண்ணுறேன். அது ஒன் சைடு லவ், அதுக்காகவே வச்சுட்டு உட்காந்துட்ருக்க முடியுமா, அந்த பையன் நல்ல பையன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜிம்னா என்னடா சொல்கிறேன் டே ஜுங்கி, இப்படி ஒருத்தவங்கள லவ்வை வந்து இப்படி இது பண்ணுறேன், உனக்கு இதாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் லவுடாக பேசுகிறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு அவங்க அப்பாவும் அம்மா வந்துட்டு பார்க்குறாங்க. சாரி ஆண்டி சாரி அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தனியாக பேசுகிறதுக்காக அப்படி போயிடுறாங்க. அப்படியே இவங்கியா இப்போ எத்தனை நாள் ஆச்சு இந்த கையை நீ பிடிச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மில் இருந்துட்டு அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்துட்டு வந்துருப்பார். போடா நான் இதையும் பேசுகிறதுக்காக வரல. வயன் ஹோபியை லவ் பண்ணுறாரா, எப்படிடா நீ உன் தங்கச்சியோட லவ் வந்துடுது. இங்கே பாரு ஜிமினா, அவர் வந்துட்டு லவ் பண்ணுறா எல்லாம் ஓகே, அது ஒன் சைடு லவ் தானே, ஹோபிக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை. நானும் அவகிட்ட சொல்லி பார்த்துட்டேன், அவள் தான் கேட்காம தேவையில்லாமல் அது லவ் டெவலப் பண்ணிக்கிட்டா, இதை ஒன்றும் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜிமினுக்கா அப்படியே அழுகாச்சி வருது. என் பாவண்டா நீ வச்சு பேசலாமா, இங்கே ஐயோ இதுக்கிட்ட அழுகிற, இங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ணை தொடச்சிட்டு, இங்கே பாடா பையன் நல்ல பையன், சிஇஓவாக இருக்கான், நல்ல கம்பெனி ரன் பண்ணுறான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பையனோட ஃபோட்டோஸ்லாம் காட்டுறாங்க. பார்த்தியா இந்த பையன் ரொம்ப நல்லா இருப்பான், எனக்கு சரியான பொருத்தமாக இருப்பான், அதுவும் இல்லாமல் ஒயனை இந்த பையன் வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான், என்கிட்டயே வந்து பேசினாண்டா அதான்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்படியே ஜிம்னா பிளாங்காக இவங்க பார்க்குறாங்க. இங்கிட்ட ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் கொடுக்குறாங்க. ஜிம்முன்னு வந்துட்டு சரி சரி நான் வேணால் ஒயன்கிட்ட பேசி பார்க்குறேன், இதுதான் கரெக்டு சரியா, போய் ஒயன்கிட்ட பேசி இதுலேருந்து சமாதானம் வாங்கிக்கோ. இப்போது அப்படியே ஜிம்மின் வந்துட்டு மேலே உங்கள் ரூமுக்கு வராங்க. நீங்களா ஜெகே கிட்ட இவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு, அவங்க எப்படி மேரேஜ் அது என்கிட்ட கேட்காம இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்களா கத்திட்டு இருக்கீங்க.
இங்கே ஜிகே சரிடி சரின்னு நம்ம ஃபேமிலி கிட்ட பேசிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, விடு விடு, ஃபேமிலி கிட்ட பேசி நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்திருக்காங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு வராங்க. ஜிமின் வந்தோடனே வயன் வந்துட்டு என்னடாச்சு என்னது வந்து யூகி சொன்னான், அவனை முதல் வாயை உடைக்கணும் பாரு, அவனோட லவ்வுக்குலாம் நான் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணேன், இப்போ அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படியே கத்திட்டு இருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு வயன் உங்கள் அண்ணா சொல்கிறது சரின்னு தான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு நீங்களா அப்படியே ஷாக்காகி நின்றுறீங்க. அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் வந்துட்டு வயன் இங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களை உட்கார வச்சுட்டேன். பாரு நீ அவனை ஒன் சைடாக தான் லவ் பண்ணிகிட்ருக்க ஹோபியை சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா அவன் இப்படியே அவனை பார்க்குறீங்க. அதுவும் இல்லாமல் அவங்க நீ இன்சல்ட் வேறு பண்ணி அனுப்பிச்சி விட்றாங்களே. இங்கே பாரு இந்த பையன் நல்ல பையனாக இருக்கான், ஐ திங்க் இவங்க கரெக்டான சாய்ஸ் தான் உனக்கு இது பண்ணியிருக்காங்க வயன், ப்ளீஸ் வயன், அந்த பையனை வேறு உன்னை லவ் பண்ணுறானாமா அப்படின்னு சொல்கிறாங்க. எவனாக இருந்தால் எனக்குன்றா, ஐயோ சின்ன எப்படா நீ எப்படி பேச முடியுது, ஓபியை லவ் பண்ணுறடா. இங்கே பாரு அது ஜஸ்ட் அஃபெக்ஷனாக இருக்கும். ஓ அஃபெக்ஷன் தான் உனக்கு எனக்கு 12th நொட்டிகிட்டு இருக்குதா, ஏன்டா வாயில் அசிங்கமாக வந்துடும் பாரு. இங்கே பாரு எனக்குலாம் தெரியாது, உனக்கு தான் லவ்வை பற்றி தெரியும்ல ஜிமினா. அவனை நான் எங்கள் அண்ணன் காலேஜ் படிக்கிறது வந்து அவனை நான் பார்த்து லவ் பண்ணியிருக்கேன்டா. அது க்ரஷ்ஷாக இருந்து 2 வருஷம் லவ் பண்ண ஆரம்பித்து 12th அது எப்படிடா நான் சொல்கிறது, ஆனால் நான் லவ் தான் ஜிமினா பண்ணுறேன். ப்ளீஸ் நான் இந்த அப்பா அம்மா கிட்ட நீயாச்சும் பேசுடா. அந்த யூகி பேச மாட்டேன், எனக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. ஜிமினா ப்ளீஸ் ஜிமினா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயா ஜிமின் வந்துட்டு வயன் நீங்கள் பாரு வயன், நான் சொல்கிறேன்ல இதுதான் வயன் சரியாக வரும்னு நினைக்கிறேன். ஹோபி இருந்துட்டு உன்னை திரும்பி லவ் பண்ண மாட்டாங்க. நீயே சொல்லு, உன்னை லவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பேசியிருப்பாங்களா? சரி அதெல்லாம் விடு, நீ இவ்வளோ லவ் பண்ணிட்டு தெரியல, அவங்க கொஞ்சமாச்சும் உன் மேலே லவ் வச்சுருக்காங்களா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. நீங்களும் அப்படியே பிளாங்க் ஆயிடுறீங்க. என்னடா ஜிமினா நீ பேசிகிட்டு இருக்கா, அவளே மோஸ்ட்டு கஷ்டத்தில் இருக்கிறா, இப்போ தேவையில்லாமல் சும்மா ஹோபி லவ் பண்ணுறான்னு இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா, கம்முன்னுடா அப்படிங்கிற மாதிரி ஜிகே சொல்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு ஜிகே இங்கே பாரு அவளோட நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன், இப்போ நீயே இங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நீங்களும் அப்படியே அழுதுகிட்டே தலை கீழே குமிஞ்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு இங்கே பாரு வயன், நம்ம ஃபேமிலி உனக்காக நல்லதுக்கு தான் இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜேகேக்கா இது சுத்தமாக பிடிக்கல, ஜிமினை தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு கொஞ்சம் கம்மன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ணாலே கட்டாங்க. ஜேகே வந்துட்டு அவ்வளோ கோபமாக உட்காந்துருக்காங்க. இங்கே பாருடி அப்படிலாம் ஒன்றும் இல்லை சரியா, ஹோபி தான் நீ மேரேஜ் பண்ணிப்பா, விடு நான் அப்பா அம்மாகிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து சொல்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு என்னென்னு பேசுவேன், சரி இவ தான் லவ் பண்ணுறா, ஹோபி வந்துட்டு லவ் பண்ணுறான்னு உனக்கு தெரியுமா, நீ மட்டும் பேசிவிட்டு அது ஒன் சைட் லவ் தானே, இதில் என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, நீ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. ஜிகேவை எதுவுமே பேசலை. ஒயனை பார்த்துட்டு ஜிமின் வந்துட்டு இங்கே பாரு ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு கூப்பிட்றாங்க. நீங்களும் வந்துட்டு பார்க்குறீங்க. இங்கே பாரு ஃபேமிலி எந்த டெசிஷன் எடுக்கிறா அது கரெக்டாக தான் இருக்கும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா அவனை அப்படியே பிளாங்காக பார்க்குறீங்க. வந்துட்டு நீ யோசிச்சு முடியும் இல்லை சரியா, சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் என்னடா பேசிகிட்டு இருக்கா, கிளம்புறோன்னு சொல்லிட்டு இருக்கா, அதெல்லாம் வேண்டாண்டா அவங்க அப்பா அம்மாட்ட பேசலாம் வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே எதிர் வயனை பார்த்துட்டு பாரு வயனை எதுவும் இல்லை நீ யோசிச்சு போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜிமின் வந்துட்டு ஜிகே கையில் படித்து எடுத்துகிட்டு போக அப்படியே பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஜிகே இருந்துட்டு அப்படியே வயனோட ரூம் விட்டு வெளியே வந்துடுறாங்க. லூசலா நீ எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஜிமின் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவங்க எதுவாக இருந்தாலும் நல்லதுன்னு பண்ணுவாங்க, அந்த சியும் நல்லா இருக்காண்டா நானும் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு இவங்க எதிர்த்து என்னடா என் பாய் ஃப்ரெண்ட் எதுக்கிட்ட திட்டிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜிகே கிட்ட வந்து பேசுகிறாங்க. உங்கள் பாய் ஃப்ரெண்டு நீங்களும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, தேவையில்லாமல் வயன் எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க 2 பேர் வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாரு ஃபேமிலியோட டிசிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்துட்டு என்னப்பாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா ஜிகே இருந்துட்டு எதோ சொல்ல போகிறாங்க. அதுக்குள்ளே இவங்க வந்துட்டு ஒன்றும் நம்ம சும்மா தான் பேசிகிட்ருக்கோம், இவங்க கிளம்புறேன்னு சொன்னாங்க, அதான் இங்கே இருந்துட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆமாப்பா இங்கே பாருங்க இங்கே இருங்க சரிங்களா, நாளைக்கு ஒரு எங்கேஜ்மெண்ட் வேறு இருக்குது, உங்கள் ஃப்ரெண்டோட எங்கேஜ்மெண்ட் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ஜிமினும் ஜிகே வந்துட்டு பார்த்துக்குறாங்க. இப்போ வந்து ஜிமினும் ஜிகேவும் வந்துட்டு அவங்க ஒருத்தருக்கு பார்த்துக்குறாங்க. இப்போ ஜிகே வந்துட்டு இல்லை ஆண்டி சாரி, அவங்க வேறு ஏதோ 2 டைம் கூப்பிட்டாங்க, நான் வேறு கிளம்பணும் ஆண்டி சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா இது இப்படி சொல்கிற, சரி நாளைக்கு சீக்கிரமாக வந்துடு நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜிகே வந்துட்டு சரி ஆண்டி அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேச போகிறாங்க. ஜிமின் வந்துட்டு கம்மியார் அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட் பிடிச்சிக்கிறாங்க. இப்போ அப்படியே அவங்க திரும்ப ஜிமின் நீயாச்சுங்கிறது இருப்பு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமின் வந்துட்டு அது வந்துமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
நீ இங்கே இருந்தாகணும், அவ்வளோதான். எப்படி இருந்தாலும் இங்கே வரப்போகிற பையன் தான் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அம்மா வந்து சிரிச்சுட்டு போய்க்கிறாங்க. ஜிம்மில் வந்துட்டு சரிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு இப்போ கம்மியாக அவங்களுக்கு செப்பரேட் ரூம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. எங்கே ஜிக்கு இருந்துட்டு அவங்க அப்பா அம்மாகிட்ட எதுவும் பேசலான்ட்டு வரும்போதெல்லாம் அப்படி ஜிம் தடுத்துட்டாங்க. ஜிம்மு கிட்ட ஏன்டா அப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிட்டு அப்படி போயிடுறாங்க. இப்போ பார்த்தோம்னா டே இருந்துட்டு வெளியே காட்டில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஜிக்கு இருந்துட்டு அவ்வளோ கோவமாக வந்து காரில் ஏறுறாங்க. டே என்ன ஆச்சு, என்ன இவ்வளோ கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி டே இருந்து கேட்குறாங்க. என்ன நினச்சின்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையுமே அப்படி சொல்கிறாங்க ஜிக்கு இருந்துட்டு டே கிட்ட. டே இருந்துட்டு ஓ அப்படியா, மேபி அவங்க ஃபேமிலி நல்ல டிசிஷன் எடுத்துக்கலாம்ல, உனக்கு அது தெரியாமல் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜிக்கவே பார்க்குறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ நீங்கள் இருந்துட்டு எதுவுமே இதாகலை, நீங்கள் எப்படி தூங்குனீங்க, எப்படி இது பண்ணீங்க எதுவுமே தெரில, நீங்களா அப்படியே பிளாங்காக இருக்கீங்க. எப்போ தூங்குனீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியல, காலையில் அப்படியே எழுந்திரிச்சு உட்காடுறீங்க. ஐயோ என்ன இது, எல்லாம் நைட் மேராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே பாத்ரூமில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரீங்க வெளியே. உங்கள் அம்மா இருந்துட்டு அப்படியே டோர் நாக் பண்ணுறாங்க. ஒயன் ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீங்களா என்னம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. என்னடி இது இன்னும் ரெடி ஆகாமல் இருக்கா, ஏன் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர ஆரம்பிச்சிருவாங்க, வாடி போய் சீக்கிரம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை வந்துட்டு உங்கள் அம்மா எடுத்து ரெடி பண்ணி விடுறாங்க. நீங்களும் அம்மா சின்னமாக சொல்லிட்டு இருக்க சீரியஸாக, அம்மா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம்மா, எனக்கு மேரேஜில் ஒன்றும் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. பட் உங்கள் அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பாரு நல்லது தான் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரெடி பண்ணி விட்டுருக்காங்க. இங்கேயா ஜிம்மின்னு எல்லாமே ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க. சுகம் தான் ஜிமினா அப்படியே உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் வந்துட்டு ஜிமினா அப்படியே பெயின்ஃபுல்லாக ஐஸோட பார்க்குறீங்க. ஜிமின் வந்துட்டு அப்படியே உங்களை பேக் பேக் பண்ணிவிட்டு இங்கே பாரு எல்லாமே நல்லதாக நடக்கும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை அப்படியே டேப் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு ஜேகேவும் வந்துடுறாங்க. ஜேகே வந்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறாங்க. உங்களை பார்த்துட்டு அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் வந்துட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்றுமில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே வந்து ஹேக் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லது தான் நடக்கும், நீங்கள் எதுவும் கவலைப்படாத விட, உங்கள் ஃபேமிலி எடுத்துருக்க டிசிஷன் கரெக்டாக தானே இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் நீங்களா அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. என்னடா நீங்கள் இப்போது நீ எப்படி மாறிட்டா ஜேகே, எனக்கு வேண்டாம் ஜேகே, ஓபே நீ ஹர்ட் பண்ணாதான் இருந்தாலும் என்னால் ஒன்று மறக்க முடியாது ஜேகே, ப்ளீஸ் ஜேகே வேண்டாம்னு சொல்லு ஜேகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்படியே க்ரை பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இப்போ வந்துட்டு அப்படியே ஜிமின் வந்துட்டு எதுக்கடி அழுதுற பாரு, மூச்சியில் போட்டிருக்க மேக்கப்லாம் கலையுதுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து தொடச்சிடுறாங்க. நீங்களா அப்படியே ஒன்று கோபமாக பார்க்குறீங்க. அப்படியே ஜெக்கி வந்துட்டு இங்கே பாரு ஒன்றும் இல்லை வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ பார்த்தோம்னா அப்படியே கீழே இருந்தால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. அவங்களே அப்படியே போய் நிறுத்துகிறாங்க. நீங்களா கீழே தலையை குஞ்சிக்கிட்டே தான் வந்துட்டுருக்கீங்க. இப்போ அங்கேருந்து மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வந்துட்டு பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கா, சின்ன வயசில் பார்த்தது ரொம்ப நல்லா ஆகிட்டா, ஃபாரின் போயிட்டு பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கா, இவ தான் என் வீட்டுக்கு மருமகளாக வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா இருந்துட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு நான் வந்து அவனை பார்க்கலாண்டி, என்னை மருமகளாக வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த என்கேஜ்மெண்ட் எப்படியோ நிறுத்தி ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களா அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. பல தாட்ஸ் அப்படியே ஓடிட்டுருக்கு. எங்கள் ஜிமின் வந்துட்டு பாருடி மாப்பிள்ளைங்கிட்ட இது பார்க்குறாருடி, பாருடி எவ்வளோ அழகாக இருக்கான்னு பாருடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிட்டு ஜேகேன் தாங்கம்மா மிஸ் பண்ணிடாத பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா உங்களுக்குலாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டு இருக்கீங்க. ஐயா அப்படியே இவங்கன்ட்டு அப்புறம் மச்சான் எப்படியோன்னு என் தங்கச்சியை இப்போ வச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ ஏன் வந்துக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே நீங்களா என்னதான் மச்சானா, என்ன கல்யாணமே என்ன ஆகல, அதுக்கு மச்சன்லாம் போட்டு பேசிகிட்டு இருக்கோம், எனக்கு வர கோவத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை முடிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா இருந்துட்டு வயன் என்ன பண்ணிகிட்டு இருக்கா பார்ட்டி மாப்பிள்ளையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா இந்த மூஞ்சி வேறு பார்த்து தான் கிளிக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கா வாயில் அசிங்கமாக வருது, எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. இது இப்படிலாம் பண்ணுறதை பார்த்துட்டு மச்சான் நீங்கள் இது வைக்கப்படுறான்லாம் நினச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒய்யனா அப்படியே இவங்கியை பார்த்து முறைக்கிறா. அப்போது அங்கேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வாய்ஸ் கிட்டே அப்படியே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறீங்க. அப்படியே இப்போ தான் நீங்கள் லைட்டாக அப்படியே அந்த இடத்த திரும்பி பார்க்குறீங்க. ஜிமினும் ஜெக்கே இருந்துட்டு அப்படியே சைடில் போய் நின்றுட்டு சரின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. உங்களோட மூஞ்சியோட எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கா மூஞ்சி அப்படியே ஆன்ட்டு வாய் பொழந்து வச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்க. அங்கே இருந்த பர்சன் வேறு யாரும் இல்லைடா, ஹோபி தான். இவன் ஹோபி இருந்துட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு லைட்டாக அப்படியே கண்ணடிக்கிறாங்க. நீங்களா என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே 5 நிமிஷம் வாய் பண்ணிட்டே இருக்கீங்க.
இப்போ அப்படியே ஜிம்னு வந்துட்டு வாய மொழி வாய்க்குள்ளே கொசுப்பாக இருப்பது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க பார்க்குறீங்க. இவங்க இருந்துட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே உங்கள் அப்பா அம்மாவை பார்க்குறீங்க. உங்கள் அப்பா அம்மாவும் லைட்டாக சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே இவங்க வந்துட்டு அவங்ககிட்ட இருந்துச்சு வந்து வயன் உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு தானே, பிடிக்கலனா வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே இவங்க பார்த்துட்டு அப்படியே மாப்பிள்ளையை பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா ஜெயோக்கு வந்துட்டு அங்கே உட்காந்துட்டு அவங்களே பார்த்துட்ருக்காங்க. அவங்க ஐஸில் வந்து அவ்வளோ லவ் தெரியுது. அதுவும் இல்லாமல் அவங்கள ஹர்ட் பண்ணிட்டாங்கிற பெயினும் தெரியுது. அப்படியே ஹோபிக்கு பக்கத்தில் தான் நம்ம டேக் வந்துட்டுருக்காங்க. டே வந்துட்டு எவனா ஒருத்தன் என்கிட்ட ஸ்கூல் பொண்ணு காலேஜ் பொண்ணு நல்லா மேரேஜ்லாம் பண்ணிக்க முடியாது அப்படி இப்படின்லாம் சொன்னான். இப்போ என்ன இப்படி வந்து நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதில் போய் முணங்கிட்டு இருக்காங்க. ஹோபியா கம்முன்னு அவனுக்கு தான் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அடிக்கிறாங்க. அப்படியே டே இருந்துட்டு பார்த்துட்டு ஜேகேவை பார்த்து கண்ணடிக்கிறாங்க. ஜேகே இருந்துட்டு அப்படியே சிரிச்சுட்ருக்காங்க. ஏன்னா ஜேகேக்கே நேற்று நைட் காரில் போகும்போது டே இருந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஜிமினுக்கு அந்த ஃபோட்டோ காமிச்சோன்னு ஜிமினும் அப்படியே ஷாக் ஆகிருப்பாங்க. அப்படியே இவங்க பார்க்குறாங்க. இவங்க இருந்துட்டு நான் தான் சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. இவங்க பார்த்தோன்னா அப்படியே ஜிமினுக்கு லைட்டாக ஸ்லீப் வருது. இந்த மாதிரிலாம் பண்ணுறது பார்த்துட்டு இப்போ நீங்கள் அப்படியே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுருக்கீங்க. உங்கள் ஃபேஸ் என்னென்னமோ மாறுது. என்ன உண்மையான நடக்குதா, அது நம்மளுக்கு இவங்க கூட கல்யாணம் அப்படி இப்படின்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அந்த என்கேஜ்மெண்ட் செரமனி எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஹோபி என்கிட்ட ஒயன் நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா அதெல்லாம் என்கிட்ட பேசணும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே முடிக்கிட்டு போகிறீங்க. ஒயன் ப்ளீஸ் ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹோபி இருந்துட்டு அப்படியே உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ரூம்குள்ளே வராங்க. மாப்பிள்ளைய வீட்லேயும் பொண்ணு வீட்லேயும் அவங்க வந்துட்டு சின்னஞ்சிரிச்சு அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் போயிடுறாங்க. இப்போ இருந்துட்டு ஹோபி வந்துட்டு உங்கள் பின்னாடி வந்து அப்படியே பேக் அவுட் பண்ணிக்கிறாரு. ஒயன் சாரி ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களா விட்டு ஹோபி விட்டுன்னு சொன்னேன் சார் ப்ளீஸ் சார் விடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இருந்துட்டு ஆரம்பிக்கிறேன். ஒயன் ஹோபினே கூப்பிடு ஒயன் ப்ளீஸ் ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டைட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. நீங்களா எதுவுமே பேசலாம் அப்படியே அசைச்சிட்டே இருக்கீங்க. அப்படியே நீங்கள் அசைக்கிறதெல்லாம் நிறுத்திடுறீங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் ஷோல்டர்ஸ் ஃபுல்லாக அப்படியே தண்ணியாக இருக்குது. பார்த்தோம்னா ஹோபி வந்துட்டு அப்படியே அழுதுட்டுருக்காரு உங்கள் ஷோல்டர்ஸில் இது ப்ளே பண்ணிவிட்டு. நீங்களா ஹோபி இங்கே பாரு ஏன்டா அழுகுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்க்குறீங்க. ஹோபி வந்துட்டு அப்படி அழுதுட்டுருக்காங்க. அப்படியே டியர்ஸ்லாம் அப்படியே வளர்ந்துட்டுருக்கு. ஹோபி ஏன்டா இப்படி அழுகுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதே இது பண்ணுறீங்க. சரி விட்டு நான் கோவமாக தான் இருந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹோபி வந்துட்டு அப்படியே உங்களை டைட்டாக பண்ணிக்கிறாங்க. சாரி வாயின் சத்தியமாக நீ அப்படி பேசல, கோவம் வந்துருச்சு, அது எனக்கு தெரியாமல் நான் பேசினேன், தப்பு தான், உனக்கு ஏதோ நான் ஆயிரமான்னு சொல்லிட்டு தாண்டி நான் அப்படி பேசினேன், ஒரு ப்ரொஃபஸர் பற்றி எப்படி பேசினா எதுவும் உனக்கு பேசி இது கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோவத்துலேயே அப்புறம் நீயும் வேறு கொஞ்சம் பேசினதுனால கோவத்தில் பேச முடியும். சாரி டே ஒயன் ப்ளீஸ் ஒயன் என்னை மன்னிச்சிட்டு ஒயன் ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உங்களை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. நீங்களா போதும் நான் மூச்சு விட்டுதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணுறீங்க. அப்படியே ஹோபியை பார்க்குறீங்க. ஹோபி இருந்துட்டு உங்களையும் பார்க்குறாங்க. ஓ சாருக்கு இப்போ எப்படி என் மேலே லவ் வந்துச்சாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கை இது பண்ணி பண்ணுவீங்க. லவ்லாம் வந்துச்சு, அந்த ஃபஸ்ட்டு கிஸ் நினச்சில அப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே லைட்டாக சிரிக்கிறீங்க. அப்போவே இது தலையை குமிஞ்சிட்டே சொல்கிறாங்க. ஓ அப்போ தான் உனக்கு லவ் வந்துச்சு. ஓ கிஸ் பண்ணால் யார் வேணாலும் லவ் வந்துடும். இல்லை வயன் அப்படி இல்லை வயன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு வயன், சாரி வயன். அப்புறம் இவங்க கேட்டதாக தெரிஞ்சுக்கிட்டேன் நீ என்னை ஸ்கூல்லேருந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தேன்ட்டு. ஐம் ரியலி சாரி வயன், ஐ லவ் யூ வயன், ப்ளீஸ் வயன் மன்னிச்சிடு வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா எதுவுமே பேசல, நீங்களும் போய் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு சரி மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே இருந்துட்டு அப்படியே லைட்டாக அந்த ஹக் போக உங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் அப்படியே உருவாகுது. அப்படியே ஹோபி இருந்துட்டு அங்கே லைட்டாக ஹெட்டை மட்டும் அப் பண்ணி பார்க்குறாங்க. நீங்களும் வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணி அப்படியே ஹோபியோட ஃபேஸ் பார்க்குறீங்க. 2 பேரும் அப்படியே ஸ்டார் ஆகி நின்றுட்டுருக்கீங்க. இப்போ உங்களை மறந்து நீங்கள் 2 பேரும் அப்படியே லிப்ஸை கொண்டு போகிறீங்க பக்கத்தில் கிஸ் பண்ண. இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி ஜிமினும் ஜெக்கே வந்து வராங்க. நீங்களும் அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டாலே அப்படியே தள்ளி போய் நிற்கிறீங்க. ஜிமின் சார் ஓஹோ கல்யாணத்துக்கு முன்னாடியே சார் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்க, வயனை எதுவும் பண்ணி விட்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்க சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிமின், நான் போகிறேன், வெளியே தேங்க கூப்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. டேவா எதுவும் கூப்பிடலையே அப்படிங்கிற மாதிரி ஜெயிக்க சொல்கிறாங்க. இல்லை கூப்பிட்டேன் இப்போ தான் கூப்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெயிவு இருந்துட்டு போயிடுறாங்க. இங்கே ஜிம்மின் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு டீஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வராங்க. நீங்களா பக்கத்தில் இருந்த பிள்ளை எடுத்து அட்டின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. வந்து எதுக்கடி அடிக்கிறேன் ஏன்னா நான் உனக்கு தெரிஞ்சுட்டு என்கிட்ட போய் சொல்லியிருக்கேன், ஏன்டா இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. நீங்களா
அடிக்க அடிக்க அவனு வந்துட்டு சிரிக்கிறாங்க. அப்படியே அவனும் வந்துட்டு ஒரு பிள்ளை எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே உனக்கு தெரிஞ்சிச்சு தாண்டா, நீயும் தானே இது பண்ணியிருக்கேன்னு சொல்லி நீங்கள் 3 பேர் பிள்ளை ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படியே அதை இறகையெல்லாம் எல்லாம் புசு புசு புசுன்னு கீழே விழுந்து கிடக்குது. இப்போ நீங்கள் 3 பேர் அப்படியே கெஸ்ட் வாங்க உட்காந்துருக்கீங்க. ஏன்டா இப்படி பண்ண? என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு தெரியுமா? நீ ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வராமல் என்னென்னமோ தோணி, ஐயோ எப்போ தூங்கினேன்னு கூட தெரியுமா, ஏன்னா நீ சாவடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டிருக்குங்க. ஜிமின் வந்துட்டு நீ தான் இவங்க உன்னோட அண்ணன்ட்ட என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல, அதுக்கு டிட் ஃபார் டேட் நீ எப்படி என்ன இது பண்ண, அதே மாதிரி உன்னையே நான் வந்துட்டு கொஞ்சம் அழுக வைக்க பார்க்கலாமேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் அவளை முறைச்சி பார்க்குறீங்க. அப்படியே ஜேகே இருந்துட்டு ஆமாம் நானும் வந்துட்டு நைட்டு எல்லாமே எனக்கும் இதாக தான் இருந்துச்சு, அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு அப்புறம் இருந்துட்டு சொன்னாங்களா ஹோபி தான் உன்னை பார்க்க வர போகிறதுன்னு, அதனால் அப்படியே விட்டுட்டாங்க எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறான். நீங்கள் வந்து 2 பேர்த்தையும் பார்த்து டெத் கிளார் விடுறீங்க, நோய்களோ நீங்களும் எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிடாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. இப்போ ஜிமின் வந்துட்டு ஐயோ அப்புறம் உனக்கு தான் ஃபஸ்ட்டு வேறு மேரேஜ் வேறு ஆறப்போகுது, நீ 1 வீக் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் 1 வீக்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்களாம் அப்படியே சர்ப்ரைஸ் ப்ளஸ் ஹாப்பியோட கேட்குறீங்க. ஏன் 1 வீக் வேண்டாமா, சரி உன்னோட கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறமே இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜேகே இருக்கலாம். நீ உட்கார்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பிடிச்சி உட்காருங்க. எல்லாம் 1 வீக் ரொம்ப கம்மியாக இருக்கேன்னு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நினச்சண்டி இவனை பற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜிமின் வந்துட்டு போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அழகாக அந்த டே வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. அதே சொன்ன மாதிரி மேரேஜ் டேவும் வந்துருச்சு. அழகாக உங்களுக்கு ஹோபிக்கும் மேரேஜும் ஆகிடுச்சு. ஹோபிக்கு அப்படியே உங்கள் கையில் ரிங் போடும்போது உங்களுக்கு ஐஸ்லேருந்து அப்படியே டேஸ்ட் வருது. உங்களுக்கா குடமாக தண்ணி ஊற்றிட்டுருக்குது. நீங்கள் பாட்டுக்கு அப்படி எழுதிட்டுருக்கீங்க. இங்கே இவங்க ஜிமின் வந்துட்டு உங்களுக்கு சேர் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கேயே வந்துட்டு தேவை, அதுக்கப்புறம் நம்ம ஜிகே சேர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் ஜின், அதுக்கப்புறம் நம்ம ஜின்ன 2 பேருமே இருந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. அவங்க கையில் அழகாக குட்டியாக 2 இயர்ஸ் பேபி வேறு இருந்துகிட்ருக்கா. அந்த பேபி பேர் வந்து நம்ஜிடா. அதை பாப்பா வந்துட்டு அழகாக க்யூட்டாக அழகாக கை தட்டிகிட்டு இருக்கா. இப்போ வந்துட்டு அவங்க 2 பேருக்கு அவ்வளோ அழகாக எல்லாருக்கு முன்னாடி மேரேஜ் ஆகுது. இப்போ எல்லாருமே ஃபேமிலியோட கேதர் பண்ணி உட்காந்துட்டு அழகாக இதெல்லாம் பேசிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. கலகலப்பாக அந்த கல்யாண வீடு அப்படி இருக்கும் இல்லைடா, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே நைட்டு வந்து உங்களுக்கு முடியுது. அந்த நைட்டு வந்து நீங்களா பால் சம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு அழகாக ஹோபியோட வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே போகிறீங்க. உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் அவ்வளோ ரேஸ் ஆகிட்டுருக்குது. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மூச்சு இழுத்து விட்டுட்டு அவ்வளோ ஆசைகளோட அப்படியே கனவுகளோட அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி போகிறீங்க. ஹோபியாக இருந்துட்டு அப்படியே அவங்க உட்காந்துருக்காங்க. ஹோபி இருந்துட்டு அப்படியே நீங்கள் வரது பார்த்தோன்னா எழுந்திரிச்சு அப்படியே அவங்க கிட்ட வராங்க. நீங்களாம் அப்படியே ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. ஹோபி வந்துட்டு அப்படியே வந்து உங்களை லைட்டாக ஒரு ஹக் பண்ணுறாங்க. நீங்களும் வந்துட்டு ஹோபியை அப்படியே ஹக் பண்ணுறீங்க. ஹோபி வந்துட்டு தேங்க்ஸ் சொல்ல மன்னிச்சதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே லைட்டாக அடிச்சுட்டு ஒன்றும் மன்னிக்காமல் வேறு யாரும் மன்னிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவனும் வந்துட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஹக் அவ்வளோ அழகாக உங்கள் 2 பேர்த்தோட லவ், அதுவும் உங்களோட லவ் அவ்வளோ வருஷம் காத்திருக்குது. இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது நினச்சி அவ்வளோ சந்தோஷப்படுறீங்க. நீங்கள் அவ்வளோ அழகாக ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே ஹோபி வந்து க்ளீன் பண்ணி உங்களை அழகாக பேஷனட்டாக கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் உங்களோட கிஸ்ஸஸ் அவ்வளோ அழகாக ஷேர் பண்ணிக்கிறீங்க. 2 பேரும் அழகாக பெட்டில் வந்து லே ஆகுறீங்க. இப்போ அப்படியே மார்னிங் ஆகுதுடா. எங்கேயா மார்னிங் ஆனோடனே ஜெக்கேவும் ஜிமினும் என்ன தான் நடந்துச்சுன்னு கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே ஆர்வமும் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்காங்க. நீங்களா அப்படியே ரொம்ப லேட்டாக 11 மணிக்கு எழுந்திரிச்சு வரீங்க. ஹோபி வந்துட்டு முன்னாடியே எங்கள் ஹாலில் உட்காந்துட்டு இருப்பார். அவங்கக்கிட்ட நல்லா பேசிவிட்டு ஜாலியாக பேசிவிட்டு சார்கிட்டையெல்லாம் பேசிவிட்டு அப்படியே உங்ககிட்ட பார்க்குறதுக்காக வராங்க. நீங்களா 11 மணிக்கு எழுந்திரிச்சு அப்படியே கண்ணெல்லாம் ரப் பண்ணிட்டு கீழே வந்துட்டுருக்கீங்க. அப்படியே ஜிமினும் ஜெக்கவும் ஓஹோ வயன் என்ன 11 மணி வரைக்கும் தூக்கம் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டீசிங்காக இருக்கிறாங்க. நீங்களா அவங்க 2 பேர்த்தையும் பார்த்து முறைக்கிறீங்க. அவங்க வந்துட்டு எதுக்கிட்ட இந்த முறை முறைக்கிறா, அவருக்கு கடுப்பாகுதுன்னு நினைக்கிறேன். நம்மளெல்லாம் டீஸ் பண்ணும்போது அவ்வளோ நம்ம கடுப்பாக நம்ம எம்பரஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், இன்றைக்கி அவளை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த ரூம்குள்ளெல்லாம் போயிட்டு வயநாடு ரூம்டா. இப்போ வயநாடு ரூம்குள்ளே போயிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. வயன் வந்துட்டு கம்மன் இருந்துருங்கடா, தெரியாமல் நீங்கள் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. என்னடி தெரியாமல் பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே
ஒன்றுமே நடக்கலடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவங்க 2 பேரும் என்னடி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்காமே, எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறோம். போடா எனக்கு ஏன்னா இப்போ மேரேஜ் பண்ண அப்புறம் பேசாமல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்களா ஏக்கமாக கேட்குறீங்க. ஜிம்மி வந்துட்டு அச்சோ வயன் அப்படி நீ கண்ட கனவே எல்லாம் போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்களா அவுட் பண்ணி பார்க்குறீங்க. இப்போது ஜேகே வந்துட்டு சரின்னு சிரிக்கிறாங்க. உனக்கெல்லாம் நல்லா சிரிப்பாக தான்டா இருக்கும், எங்கள் இந்த மாதிரி வெர்ஜினோட சாப்பிடணும்னா உன்னை சும்மாவே விடாது அப்படிங்கிற மாதிரி வயன் வந்துட்டு சொல்கிறாங்க. அவங்க சரின்னு இன்னும் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது அப்படியே ஒரு 1 வீக் தான்டா இருக்குது ஒரு உங்களோட எக்ஸாம்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இந்த 1 வீக் இருந்துட்டு நீங்கள் ஜிமின் ஜிகே எல்லாருமே சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் 2 ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்களே, அப்புறம் என்ன. ஜிமினுக்கு வந்து அப்பப்போ இவங்க இருந்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க இருந்துட்டு இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுத்ததுனால ஜிமின் மன்னிச்சுட்டு இவங்க கூட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அழகாக உட்காந்து நீங்கள் எல்லாமே படிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக ப்யூராக இருக்குது. இப்போ பார்த்தோம்னா அப்படியே ஒன் பை ஒன்னாக லைனாக 1 மந்த்துக்கு பக்கத்தால் எக்ஸாம் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நீங்களும் படிக்கிறீங்க எழுதுறீங்க. டெய்லியும் ஜேகே இருந்துட்டு வந்து ஜேகேவை வந்து டே வந்து பிக்கப் பண்ணிடுவாங்க. உங்களை வந்து ஹோபி வந்துட்டு பிக்கப் பண்ணிடுவாங்க. ஜிம்மின் வந்து அப்பப்போ பைக்கில் போயிடுவாங்க. சில டைம் கிடைக்கும்போது யூங்கி வந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஜேகேவும் ஜிம்மினும் வந்துட்டு சில டைம் வந்துட்டு பைக்கில் போவாங்க. டேக்கெலாம் ஒர்க் இருக்கும்போது இந்த மாதிரி நடந்துகிட்ருக்குண்டா. 1 மந்த் ஃபுல் எக்ஸாம் எல்லாமே முடியுது. இப்போ வந்துட்டு லாஸ்ட் எக்ஸாம். இப்போ வந்துட்டு லாஸ்ட் எக்ஸாம் அப்போ முடிச்சுட்டு எல்லோரும் வெளியே வந்து உட்காந்துட்ருக்கீங்க கிரவுண்டில். இப்போ ஜிம்மின் வந்துட்டு போட்டு கலாச்சிட்ருக்கான். என்ன எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு இன்றைக்கி நைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா போடா ஏன்டா இப்படி பண்ணுறேன், எனக்கு வைக்கமாக வருதுட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு ஜேகே வந்துட்டு வயன் இங்கே பாரு, நீங்கள் வந்துட்டு உடனேலாம் விட்டு கொடுத்துடக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களா அதெல்லாம் எனக்கு தெரியும் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகேவா ஐயோ வெக்கத்தை பாடுறா, ஐயோ இந்த கருமத்தையெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எப்போது அவங்களுக்கு அவ்வளோ பொறாமை மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போவா ஹோபி இருந்துட்டு அப்படியே கால் பண்ணுறாரு. வயன் வந்துட்டு என் ஹபி தான் கால் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புருஷா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஹோபி வந்துட்டு வயன் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, வரது கொஞ்சம் லேட் ஆகும்டி, லாஸ்ட் டே எக்ஸாமில் அதனால் நீ கொஞ்சம் ஜிம்மின் கூட போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு சரி நான் ஜிம்மின் கூட போயிடுறேன். டே அப்படிங்கிற மாதிரி டேயை பற்றி எனக்கு தெரியலடி, அவனுக்கு ஒர்க் இல்லைன்னு தான் நினைக்கிறேன், தெரியல, அவங்ககிட்ட கேட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து கால் கட் பண்ணுறீங்க. விஜய்க்கு பார்க்குறாங்க. இல்லைடா ஹோபிக்கு ஒர்க் இருக்காமா, அதனால் வீட்டில் ஜிம்மினை ட்ராப் பண்ண சொல்லியிருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஓகேடி, சரி வேறு எனக்கு வந்துடுவான்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஒர்க் இருக்குன்னா டேக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. தெரியலடா அப்படின்னு சொல்கிறாங்க. டே இருந்துட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண ஜிகே பற்றி சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. டே அப்படிங்கிற மாதிரி டே இருந்துட்டு ஜிகே கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நீ காலேஜில் கொஞ்சம் எனக்கு வெயிட் பண்ணுறியா இல்லை நீ ஜிம்மின் கூட போகிறியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஜிகே வந்துட்டு நான் உனக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படி நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓஹோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஜிம்மினும் வயன் வந்துட்டு கோரஸாக போடுறாங்க. நீங்கள் வந்துட்டு ஜிகே இருந்துட்டு பார்த்துட்டு கம்முன்னு இருங்கடா என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே உங்கள்கிட்ட ஜிகே இருந்துட்டு டேக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ஜிம்மினும் வயனும் வந்துட்டு அப்படியே லெஃப்ட் ஆகிடுறாங்க. இப்போ ஜிகே மட்டும்தான் அங்கே அப்படியே வந்துட்டுருக்காங்க. இப்போ ஜிகேக்கு பின்னாடி ஒரு பர்சன் அப்படியே வந்துட்டுருக்காங்க. அவங்க ஹேண்டில் அப்படியே அந்த ஒரு கர்ச்சீஃப் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அவங்களும் அப்படியே பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஜிகே வந்துட்டு அழகாக மியூசிக் லிசன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டக்குன்னு ஜிகேயோட ஃபேஸ்க்கு முன்னாடி அந்த ஹேண்ட் வருது. யார் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹெட் அப் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஜிகேயோட ஐஸ் வியர்ட் ஆகுது. அப்படியே அந்த பர்சன் வந்துட்டு அப்படியே அந்த கர்ச்சீஃப் வச்சுட்டு அப்படியே மூக்கப் முடியிடுறாங்க. அப்படியே ஜிகே வந்துட்டு ஃபெயிண்ட் ஆகிடுறாரு. அப்படியே ஜிகே கேரி பண்ணிவிட்டு அந்த பர்சன் அப்படியே அந்த லுக்ஸை பார்த்தோம்னா அதில் ஒரு ஸ்மிர்க் தெரியுது. அப்படியே அவர் அந்த காலேஜோட ரொம்பவுமே அந்த பிளேஸ், இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, அந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து வழியாக அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. இதோட நான் இந்த பாட்டை வந்து அப்படியே என் பண்ணுறேன்னா, இது எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கடா. ஓகேடா மீன்ஸ் எப்படி வந்திருக்குன்னு உண்மையிலுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இல்லையான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டை வந்து நான் நாளைக்கே போஸ்ட் பண்ணிடுறேன்டா. ஓகே,
இந்த பார்ட் இல்லை, சாரி, நெக்ஸ்ட் பார்ட் வந்து நாளைக்கே நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு கண்டிப்பாக போட்டுருவணுங்கிறது தான் எனக்கும் எண்ணமாகவே இருக்குது. அதனால் நாளைக்கு எப்படியும் ரெக்கார்ட் பண்ணி நான் போட்டுருவேன். ஓகே, டோன்ட் வரி. திங்கக்கிழமையிலேருந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நம்ம ஜிகேயோட எஃப்எஃப் தான் பார்ப்போம். டீமன்ஸில் ஒப்சஷன் தான் பார்ப்போம். ஓகேடா, அதுவும் வந்து 1 வீக்கில் கம்ப்ளீட் பண்ண பார்த்துறேன். அதுவும் 1 வீக்கில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா இனி ஃபுல்லாக ஒன் ஷாட் தான். இனி நான் இந்த எஃப்எஃப் பக்கமே, இந்த எபிசோட்ஸ் பக்கமே நான் வர மாட்டேன். அதுக்கு ரொம்பவுமே லேட் ஆகும். ஓகேடா, மீன்ஸ் உங்கள் வீட்டு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். ஓகே, பாய், லவ் யூ.